Schön. வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ அங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு தான் வந்தாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10வது திருவிழா, மஞ்ச திருவிழா. உண்மையிலே சிறப்பாக இருக்கும். ஆயிரக்கணக்கில் மக்கள் எல்லாம் பண்ணினோம். அதை அவங்களை காட்ட போகிறோம். இப்போ நாங்கள் போயிட்டு என்ன மாதிரி சொல்லி காட்டிக்கொள்றோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வாகனத்தோட பார்க்கிங்கில் விட்டுட்டோம். அப்படியே விட்டுட்டு போகிறோம். நடந்து தான் போகணும். வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அங்கேயெல்லாம் பார்க்கிங் இருக்குது. அதுக்கு விட்டால் எடுக்கிறது கஷ்டம். அதை கொஞ்சம் தூரமாக விட்டு நான் நடந்து போகலாம்னு சொல்லிட்டு சரி அப்படியே போவோம். இப்போ நாங்கள் வந்து நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4:32 நேரத்துக்கே வந்துட்டோம். என்னத்துக்காண்டின்னு சொல்லிட்டோன்னா பிந்தி வந்ததுக்காக போயிடலாம். காட்டுறேன் ஓகே சரி. அப்படி இதில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்தல் எல்லாமே இருக்குது. நிறைய இடங்களில் தண்ணீர் பந்தல் எல்லாமே இருக்குந்தா பாருங்கள். போய்க்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய கடைகள் எல்லாம் பெற தொடங்கிட்டு இருந்தா. இதில் கேர்டின் செருப்புகள் விற்கக்கூடிய கடைகள், உடுப்பு கடைகள் எல்லாமே இருக்குது. அதுக்குள்ளே அந்த ஒரு தடுப்புன்றது தான். அதுக்கு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. அதை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். பாருங்கள், இந்தியாவில் எல்லாமே கச்சான் கடைகள் துறக்கையில் இடத்துக்குள்ளேயும் ஒரு பார்க்கிங் ஒன்று இருக்குது பாருங்க. சரி, அப்படி நாங்கள் கோயில் பின்வீதியெல்லாம் போகிறோம். அதாவது பின்பக்கத்தில் எல்லாமே போகிறோம். நான் வளமையாக பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங்லாம் விடுறேன். நான் வாகனங்கள் எல்லாமே இந்த பார்க்கிங்லாம் விடுறேன். இதுக்குள்ள 2-3 பார்க்கிங்கள் இருக்குது. இன்றைக்கு அங்கே விட்டுட்டு வந்துட்டோம். இதுக்கு அங்கால வாகனங்கள் போயிடலாம். பாருங்க, போலீஸ் பாதுகாப்பு மக்கள் வந்து கொண்டிருக்கீங்க. பாருங்க, இந்த வீதி மூடப்பட்டுள்ளது. இதுக்கு அங்கால நாங்கள் போயிடலாது. அதாவது வாகனத்தில் போட இயலாது. சரி, அப்படி நாங்கள் போய்க்க இந்த டென்ட் செட்டிங் நிறைய கடைகள் இருக்குது. கடைகள் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பாருங்க, இப்போவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நிறைய மக்கள் முன்னே போய் கொண்டிருக்கணும். பாருங்க, இல்லை உங்களை பார்க்க தெரியுமா நினைக்கிறேன். நிறைய மக்கள் போய் கொண்டிருக்கணும். பின்னுக்கு அப்படியே இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல எல்லாம் கச்சாங்க கடைகள், அங்கால வேறு கடைகள் எல்லாமே இருக்குது. நாங்கள் வரைக்கும் உங்களுக்கு காட்டிக்கொள்றோம். அதான் அங்கால சைட் போய் காட்டிக்கொள்கிறேன். அந்த வீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சு, அதாவது வெயில்லானே, அதால் சூடாக இருக்க வழியால் தண்ணி எல்லாமே அடிச்சிருக்கணும். பாருங்க, முதல்ல அந்த சத்தம் கேட்க அந்த கோயிலுக்கு வேறு ஒரு சோகம் ஒன்று வேறு ஃபீல் ஒன்று வேறு. பாருங்க, பட் இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாகவே அந்த கலாச்சார நிகழ்வுகள் எல்லாமே நடைபெறும். சரி, இப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் பாருங்க, இந்த சைடில் செருப்புகள் எல்லாம் வச்சுட்டு போயினோம். பாருங்க, இங்கால கொஞ்சம் பிள்ளைகள் போய் நம்ம அந்த நடன நிகழ்ச்சிக்காண்டி போய் கொண்டிருக்கணும். பாருங்க, முன்னுக்கு சிங்கள மக்களுமே வந்துட்டு போயினேன். பாருங்க, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, அதனால் பார்த்தீங்கன்னா அதிகமான சுற்றுலா பயணிகள் எல்லாம் வரக்கூடும். இன்றைக்கு பாருங்க, இப்படி நீங்கள் நல்ல ஒரு கோயிலுக்கு வந்தால் என்ன அனுபவம் கிடைக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே காட்டி கொண்டு போகிறேன். இதுக்குள்ள ஒரு பாதை ஒன்று விட்டு கிடையாது. வளமையாக நம்ம காட்டிக்க சொல்லியிருப்போம். இதுக்கு அந்த பாதை விடுறேன்னு சொல்லி ஒரு சின்ன பாதை, அதுக்காக போகக்கூடிய மாதிரி ஒரு வசதி ஒன்று விட்டு கிடக்கு. பாருங்க, அது கோயில் பின்பக்கத்தில். கொட்டி பிள்ளைகளாக நடந்து வரேன். சரி, அப்படி நாங்கள் கோயிலுக்கு முன்வீதிக்கு போய் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே பூசைகள் தொடங்கி சாமி வெளியில் வந்த பிறகு நாங்கள் கதைக்கிற சவுண்டெல்லாம் கேட்காது. அதால் அப்படியே காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
சரி, அப்படி நாங்கள் கோயில் முன்வீதிக்கு போய் கொண்டிருக்கிறோம். முன்பதிவு போய் காட்டிக்கொண்டு பாருங்கள். நிறைய மக்கள் இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பாருங்கள் எவ்வளோ மக்கள் வரையும் நம்ம சொல்லி இந்த இடத்துல கிட்டத்தட்ட 1000 கணக்கில் குவிவினம் நிற்க இடம் இல்லை. அந்த இடத்துல நம்ம இப்போ எவ்வளோ வழியாக இருக்குதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நிற்கவே இல்லை, அவ்வளோதுக்கு ஆக்கலாம் இருக்கும். Where are you from? France. France. Okay. Yes. It's beautiful. Huh? It's beautiful. Are you in first time in Sri Lanka? Yes, first time. Okay. How is your experience in Sri Lanka? Very good, very nice, and people are very nice. Okay, thank you so much. Thank you. Okay, share your experience. But it's very nice, very good. Very good. Okay, Yes, thank you so much. I like. Okay. சரி, அப்படி நான் கோயில் கிட்ட போய் காட்டிக்கணும். என்ன சொன்னால் சாமி வழியில் வந்து அவர்களுக்கு போகவே இல்லை, அவ்வளோது கஷ்டமாக இருக்கும், ஆக்கலாக இருக்கும்.
அப்படி எந்த இடத்துல பாருங்க எவ்வளோ மக்கள்னு சொல்லி ஆயிரக்கணக்கில் குவிஞ்சிருக்கணும் பாருங்க. சரி, அப்படி நாங்கள் மஞ்சள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலுக்கு சைட் பக்கம் போயிட்டு நாங்கள் அப்படியே மற்ற இடத்துல தான் போனோம். அப்போ நாங்கள் வீடு எடுக்கிறது இலவாக இருக்கும். நான் போய்க்க உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஆக்கள் நிற்கணும், அப்படி போகிறது கஷ்டமெண்டெல்லாம். இதுக்கு கொஞ்சம் பரவாயில்லை, எல்லாருமே சாமி போகிற பக்கத்தில் போகிறதால அங்கெல்லாம் ஆக்கள் கூடவே இருக்குது. இதுக்கு கொஞ்சம் சும்மா சாதாரண நடந்து போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஆமாம் தெரியும். சரி, அப்படியே நாங்கள் கோயில் பின்வீதிக்கு வந்துட்டோம். வடிவாடு வீடியோ. நன்றி.
சரி, அப்படி நாங்கள் சாமி சுற்றுக்கு எதிர்ப்பக்கம் தான் போய் கொண்டிருக்கோம் சொன்னால் அவங்கள பக்கம் போகல, அவ்வளோத்துக்கு மக்கள். சரி, இப்போ பார்த்துருப்பீங்க எப்படின்னு சொல்லி கரெக்டாக கமெண்ட்ஸை சொல்லிக்கொள்ளுங்க. இப்படி நாங்கள் வெளிக்கெடுக்கொள்ளும். அப்படி இங்கே இடக்கை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மண்டபத்துக்குள்ள சொன்னால் அந்த விரைக்கு கலாச்சார நிகழ்வுகள் எல்லாமே நடைபெறும்னு சொல்லி அந்த வகையில் நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கு. அதை உங்களுக்கு சும்மா இருக்கா காட்டிட்டு போகிறோம், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரி, ஓகே, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளுங்க. லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கேஎஸ்ங்க யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கணவர்கள் கேள்வி வந்துருக்கலாம், தம்பி வந்து இந்த கடைகளை காட்டவில்லைன்னு சொல்லி கணவர்கள் கேள்விகள் இருக்கலாம். கடைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனி வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கொள்ளும், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, see you, டாட்டா, பாய் பாய்.